அவங்க மக்களை இப்போ சந்தித்து திருப்பி வாக்கு கேட்கணும். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க பொறுப்பு அது அரசியல் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அதிகாரிகளுக்கும் இருக்கும். உங்களுடைய வாதத்தின்படியே என்னுடைய வாதம் பெரும்பாலான அந்த வாதமும் அப்படியே ஒரு எடுப்பார். பலதான் உண்மை. என்ன கேள்வி கேட்டாலும் தரவா படிச்சுக்கணும். எது தெரியாம இருக்கக்கூடாது. இருந்ததை தொலைச்சுக்கிறேன். அடுத்த நாள் மந்திரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுட்டு இப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி போடும் சட்டசபை. எதிர்கட்சி தலைவர் கேட்கலாம், சாதாரண குடிமகன் கேட்கலாம், சட்டமன்ற உறுப்பினர் கேட்கலாம், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் யார் வேணா கேட்கலாம். மக்களுடைய பணி தானே, மக்கள் பிரதிநிதி தானே. அவன் கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்ம மக்கள் இந்த மாதிரி பேரிட ஒரு காலத்தில் உள்ளபடியே எல்லாரும் அரசோடு ஒத்துழைக்க விரும்புகிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. அதில் கூட சொல்ல முடியாது. சிசிஎன் மீடியா நண்பர்களுக்கு இனிய வணக்கம். மழைநீர் பாதிப்பு குறித்து எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்களுக்கு வேற வேலை ஒன்றுமில்லை என்று முதலமைச்சர் சொன்ன விஷயம் பேசும் பொருளாக நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. அது பற்றியும் எதிர்கட்சிகளுடைய ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு ஆட்சியாளர்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மழைநீர் பாதிப்பு குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்களுக்கு வேற வேலையை ஒன்றும் இல்லை. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பிய அதான் ஆக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, எதிர்க்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போதுமானதே இல்லை, அப்படி போன்ற வினாக்களுக்கு பதிலளிக்க வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது அதற்கு முதலமைச்சர் அவருக்கு வேற வேலையே இல்லை, அதை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கிறார். இதே போல பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் எழுப்பிய அறிக்கை குறித்த கேள்விகளுக்கும் இதே பதிலை முன்வைத்து சென்றுள்ளார். இந்த விஷயம் பேசும் பொருளாக மாறி வருகிறது. இது குறித்து என்ன சொல்ல போறீங்க? அதாவது இந்த கேள்விக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டு 2000 போன இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2019, 17, 18 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 8 வழி சாலை சென்னை டு சேலம் 8 வழி சாலை ஒரு திட்டம் அறிவிச்ச உடனே திமுக அதன் தோழமை கட்சிகள், அந்த திமுக எதிர்கட்சிகள் அவங்க என்ன போராட்டம் நடத்தாங்க, என்ன குரல் கொடுத்தாங்க, எப்படி இத்தனாயிரம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் அப்படியே நாட்டையே ஒடுக்கினாங்க. அப்போ கேட்கும்போது எதிர்கட்சியுடைய கடமை எல்லா எதிர்கட்சிகளும் பேசுகிறது தான். அப்போ அதை நியாயமாப்பட்டு எதிர்கட்சிகள் அவங்களுடைய மக்களுடைய குரலை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க டிபேட்டில் பேசுகிறோம். அப்படியே திருப்பி இப்போ இங்கே வரேன். அதே எதிர்கட்சி இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்ற குழு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, எதிர்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சியில் புத்தங்கரையில் முகமான சேதாரங்கள் இருக்குது, விழுப்புரத்தில் மழை நீர் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் பதில் சொல்வதற்காக அவர் வேணும் அப்படி சொல்லலாம். உண்மையில் அப்படி இல்லை. எதிர்கட்சியை தலைவரை என்னோட கூட்டிகிட்டு போகிறேன், பார்க்க சொல்லுங்க, நானே காட்டுறேன் என்னென்ன வேலையை செஞ்சிருக்கோம், பார்த்துட்டு அப்புறம் எதிர்கட்சி தலைவர் அவருடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். இப்படி சொல்லல.
அரசு தீவிரமாக வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த வினா வந்து அவருக்கு வந்து கோபம் போட்டு வகையில் அமைந்ததா முதலமைச்சருக்கு? இல்லை அந்த வகையில வந்து அப்படி அந்த உங்களுடைய வாதத்தின்படியே இல்லை என்னுடைய வாதத்தில் பெரும்பாலான அந்த வாதமும் அப்படியே ஒரு எடுத்துக்கலாம். பலரும் உண்மை. முதலமைச்சர் வந்து அவர் வந்து அவருக்கு ப்ரெஷர் இருக்கும், அதை ஏற்றுக்கிறேன். ஒரு மக்கள் அமைதியாக இருக்கின்ற போது அவருக்கு அமைதி நிம்மதி, மக்கள் அவதிப்படும் போது மக்களுக்கு நிம்மதி இல்லை. அதை பார்த்து முதலமைச்சருக்கு நிம்மதி இருக்காது. மக்களை பாதுகாக்க வேண்டிய அவருக்கு வந்து சங்கடம் இருக்கும், அது அவருடைய முகத்தை தெரியுது, சங்கடம் தெரியுது. அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோ சங்கடங்கள் இருக்கும்போதும் அது எப்படி சொல்லணும்? மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் சங்கடத்தில் இருக்கோம், எதிர்கட்சியில் இப்படிலாம் பேசலாமா? மக்களோட மக்களுடைய கவலையை பங்கு கொள்வதுதானே எதிர்கட்சி தலைவருடைய நிலையம். இப்படி சொல்லலாங்க, இப்படி சொல்லலாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் முதலமைச்சர் நமக்கெல்லாம் முதலமைச்சர். அவர் சொல்வது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு அறிவிப்பு. ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். அது எல்லாரும் பார்க்கக்கூடிய கவனிக்க, அது எல்லா வீட்டுக்கும் போச்சு. நான் வேடிக்கைக்கும் வினாவுக்கும் விடையளிப்பதற்கு பதிலாக மக்கள் பணி செய்ய வேண்டும், அதனால் இதெல்லாம் பதில் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவர் எதிர்கட்சி தலைவரை களத்திற்கு வர சொல்லுங்கள். அது பார்க்க சொல்லுங்க, அங்க வர சொல்லுங்க, அங்க பார்க்க சொல்லுங்க, நேருக்கு நேரம் அங்க பேசுவோம். ஆமா, இங்க டைம் பேசணும்ல. இந்த இந்த பதில் சொல்ற டைம்ல நான் ஒரு ஒரு 2 தெருவை பார்த்துருவேன். அந்த தெருவில் நான் என்னென்ன பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருக்கா, அதை நான் கவனிச்சுவேன் அப்படின்னு சொல்லி. முதலமைச்சர் மக்கள் பிரச்சனை என்றால் நேரடியாக போக வேண்டும் என்று சொல்வது நியாயம். ஆனால் அதுதான் இந்த பேரிடர் சமயங்களில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு 5 பேரோ 10 பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த இடம் மட்டும்தான், அங்கே முதலமைச்சர் நிறைய போகலாம். ஆனால் ஒரு மாவட்டமே இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே வந்து அவர் வந்து கான்ஃபிடன்ஸோட பேசலாம். ஏன்னா அவர் முதலமைச்சர் வர்றாருன்றதுக்காக அந்த மாவட்ட அதிகாரிகள்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே மீட்பு பணியாக. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவர் எதிரி தலைவர் விமர்சனம் இருந்தால் கூட எல்லா மாவட்டங்களும் நேரடியாக போடாரு முதலமைச்சர். அதாவது இப்போ எல்லா பேரிடர் மேலாண்மை சம்மந்தப்பட்ட துறை மட்டும் இல்லை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் களத்தில் இறங்கி வந்து தீவிரமாக வேலை வாங்குறாரு. அதெல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. நான் வேலை வாங்குறது தான் போகிறேன், அது ரைட் இல்லை. இப்போ முதலமைச்சர் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் வைக்கிறதுக்கு பதிலாக முதலமைச்சர் சொல்லி யார் இங்கே வராங்க, நீ இதை ரிசீவ் பண்ண வரான்டா, நான் என்னுடைய மற்ற அதிகாரிகளை எனக்கு என் கூட சொல்கிறேன், நீங்கள் அங்கே உள்ள களத்தில் உள்ள அதிகாரி அங்கேயே இருங்க, அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் சிறப்பாக. ஆனால் நம்ம முதலமைச்சர் பாரு எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாரு அப்படின்னு பாராட்ட அவரு தான் கிடைக்கும். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போயிட்டு கூட கடலூரில் என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசுகிறேன். அதுதான் அதுவும் கேட்டார். அதே இந்த விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை நான் எடுத்து கொள்கிறேன். அந்த பேரிடரில் இருக்கும்போது அத்தனை அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் இவங்க முகத்தில் தான் ஒரு கவலையும் ஒரு அக்கறையும் தெரிந்ததை பார்க்குறேன். அதை ஒத்துக்கிறீங்க? அதை ஒத்துக்கிறேன். அது மாற்றுக்கருத்தில் எப்படின்னா மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எதையாவது நம்ம செய்யணுங்கிறது அவங்க முகத்தில் இருக்கு. அந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கு. அந்த பொறுப்பு இருக்கு. அதுதான் மக்கள் பணி. அது எல்லா கட்சிக்கும் இருக்கும். எல்லா கட்சிகளும் இந்த நிலைமையை உண்டாக்காமல் இருப்பதற்கு அதிகாரிகள் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பர்ட். அவங்க அதிகாரிகள் தான் அதிகாரி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எக்ஸ்பர்ட். இன்னைக்கு ஒரு பேரிடர், ஒரு நீர் வேளாண்மையில் ஒரு பிரச்சனையா, நீர் வேளாண்மை எக்ஸ்பர்ட் அவங்க பொறுப்பு. அப்படி ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருக்கிறதுனால அவங்க அதை கொஞ்சம் குறைத்திருக்கலாம். குறைப்பதற்கு என்ன அவர்களுக்கு கைகூடவில்லையா என்பதுதான் தெரியவில்லை. அது போக போக தான் தெரியும். அவர்கள் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்தார்களா, அது கைகூடவில்லையா, அல்லது குறைத்தார்களா, அல்லது குறைப்பதற்கு அவர்கள் வழிமுறையை ஆராயவில்லையா, அல்லது அவர்களுக்கு அந்த வழிமுறை தெரியவில்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆதாரம் இல்லாமல் நம்ம விவாதம் பண்ண முடியாது. அது இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விவாதிக்கப்படக்கூடிய விஷயம். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவருக்கும் குடும்ப அட்டை ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிவாரணம் பொதுமக்கள் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுக்கறது போல
மக்கள் என்ன மழை வந்தாலும் எது வந்தாலும் சேதாரமே இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் சார். நீங்கள் எதுக்குமே ஒரு தீர்வு வேணும். நிச்சயமா அது விவாதம் பண்ணுவதோ, அதை பூசி முழுகுவதோ அல்லது மாறுதட்டுவதோ அது தீர்வு இல்லை. ஒரு சொல்யூஷன் வேணும். தீர்வு நோக்கி தான் இந்த அனைவரும் செயல்படணும்னு நினைக்கிறாங்க. ரெட்ரஸல் மெக்கானிசம். இன்னைக்கு 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் 10 பேர் பாதிக்கப்படுறாங்க, அது 8 பேர் தான் பாதிக்கும். குறைக்கணும், 12 பேரா பாதிக்கிறாங்க. அதுதான் நிர்வாகம், அதான் அதிகாரிகள், 10 நிர்வாகிகள் 10 8 முயற்சி பண்ணுங்க. ஆமா, 10 8. அதாவது அரசியல்வாதிகளையோ ஆட்சியாளர்களையோ அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி, கடமைகள் ஜாஸ்தி. அவங்க மக்களை சந்திக்கணும், வாக்குகளை கேட்க வேணும். அவங்க மக்களை இப்போ சந்திச்சு திருப்பி வாக்கு கேட்கணும். அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அவங்க பொறுப்பு அது அரசியல் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டும். சமூகத்துக்கு இருக்கணுங்க. சமூகத்துக்கு சீராக்கப்பட்டிருந்தால் ஆட்சியாளருக்கு அதிகாரிகள் தான் பொறுப்பு. சமூகத்தில் இந்த மாதிரி பேரிடர்களில் பொதுவாக மக்கள் தன்னுடைய தன்னாலான உதவிகளை செய்கிறாங்க. அதாவது இப்போ அன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த நேஷனல் ஹைவேஸ்லாம் தண்ணி தங்கும்போது மக்கள் எல்லாம் என்னென்ன உதவிகள் செய்யணும் அவங்களாம் ஏந்த உதவிகள் செய்கிறாங்க. அதே மாதிரி 4 பேர் 5 பேருக்கு இது கிடைக்கணும்னு ஸ்லேட்டில் கூட எழுதி அவங்க காட்டுறாங்க. இந்த ஊர், இந்த இடம், இந்த வீடு இப்போ சிக்கலுக்கு அவங்க போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் உள்ளபடியே எல்லாரும் அரசோடு ஒத்துழைக்க விரும்புகிறாங்க, ஒத்துழைக்கிறாங்க. அதில் கூட சொல்ல முடியாது. அதிகாரிகளும் அவர்களும் மனிதர்கள் தான். அவங்களும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் விடிய வேலை செய்கிறாங்க. அதையும் நம்ம ஒத்துக்கணும். இரவு பார்க்காம அவங்களுக்கு டயர்டாக இருக்கும். இதெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கிறது தான் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் தயார் பண்ணுறதுல என்ன போடாது, அது எங்கே நம்ம கோட்டை விட்டோம், அதை எப்படி சரி பண்ணுறது தான் சொல்கிறேன். அவர் யாரையும் குற்றம் சொல்கிறாங்க சொல்கிறேன். தீர்வு காண தான். இப்போ ஒரு அதிகாரி இருக்கு, அவர் காலையில் போயிட்டு விடிய இருந்தாலும் அடுத்த நாள் எப்படி வேலை சொல்லிடுவாங்க. இயல முடியாது, கஷ்ட முடியாது. ஆனால் ஒருத்தரே 24 மணி நேரம் வேலைங்களா அடுத்த நாள் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இனிமேல் டிராஸ்டிக்கான ஒரு நடவடிக்கை இருக்கும். அதாவது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை நம்ம மாற்றிடணும். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளான் சிஸ்டத்தை டோட்டலாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா, இன்றைய தேவையில் எதிர்பாராத நடக்கின்ற இயற்கை பேரிடர்களை மனதில் கொண்டு, அதை மனதில் நிறுத்தி, அதை எவ்வாறு குறைக்க முடியும் என்ற அந்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டு அதற்கான திட்டங்களை திட்டி, ஆனால் அதே சமயத்தில் வளர்ந்து வரும் வளர்ச்சி பெறும் விஞ்ஞான அறிவு வளர்ச்சியை தடையில்லாமல் செல்வதற்கும் ஏற்றாற்போல் திட்ட வடிவமைப்பை உருவாக்க வேண்டும். பாலிசியை திட்ட வடிவமைப்பை நம்ம ஒரு விரிவாக்கம் செய்ய வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும், அல்லது அதை முறைப்படுத்த வேண்டும். ஏதாவது விரைவில் கூட இருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த பிரச்சனை அதிகமாக எதிரொலிக்குமா, இல்லை எளிதாக கடந்து செல்லுமா அரசு? இந்த மாதிரி திட்டங்கள் தான் சட்டசபையில் பேசணும். அதுக்கு பிறகு தான் சட்டசபை. ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்வதோ வெளிநடப்பு செய்வதோ இல்லை. அதில் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக கேட்கும், எதிரொலிக்குமா இல்லை அரசு எளிதாக கடந்து செல்லுமா? எதிரொலிக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு என்ன மானிய கோரிக்கை, பொதுப்பணித்துறை செக்ரட்டரி போய் சொல்லுவாங்க, மந்திரி இந்தந்த எதிர்கட்சிகள் இதை எழுப்புவாங்க, சரியாக படிச்சுட்டு வச்சு அவங்க எழுப்புறது கரெக்டாக பதில் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எங்கள் ஜெயலலிதா அம்மாவும் நாங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது, நாளைக்கு இந்த மானிய கோரிக்கை இந்தந்த கட்சிக்காரங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பதில் சொல்றதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அமைச்சர் தெளிவாக பதில் சொல்வார். மற்ற எம்எல்ஏ யாரும் குறுக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்டாலும் தரவாக படிச்சுட்டு எது தெரியாமல் இருக்கக்கூடாது, இருந்ததான் தொலைச்சிடுவேன், அடுத்த நாள் மந்திரி இல்லை அப்படின்னு சமாதானம் சிரிச்சுட்டு போனாங்க. இப்படி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கூடும் சட்டசபை கூடும்.
சீஃப் மினிஸ்டர் இருந்துச்சு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அல்லது மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் இன்னொரு பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க. அவை மரபு அதுதான். இந்த கேள்வி கேட்குறீங்க. மந்திரி அவர்கள் தகுந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் இந்த திட்டம் இப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தப்பு அமையப்படுவாங்க. அப்படி பதில் சொல்லுவாங்க. இதுதான் சட்டமன்றம். ஆட்சியாளருக்கு பொறுப்பு இருக்கு, அந்த அமைச்சருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு இருக்கு. அவங்களே எடுத்துருவாங்க அந்த அமைச்சர். இப்படி எல்லா மாநிலங்களும் செஞ்சு பேசுவாங்க. அப்புறம் இது முடிஞ்ச உடனே இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு திட்டம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு விதி 110 கீழ் ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்க. அந்த 110 விதியின் கீழே வந்து நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டது யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் 110 விதியின் கீழே வந்து பல அறிவிப்புகளை வெளியிடுறேன், அதோட முக்கியத்துவம் என்ன, அதான் வந்து நிறைவேற்றப்படுவது அந்த சாத்தியமாகி அது வந்து விருட்சமாக நிற்கிற பொழுது 110 விதியில் உள்ள அருமை பெருமைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு விடிவு மக்களுக்கான மக்கள் சபை, அந்த மக்கள் சபையில் ஒரு சட்டத்தை பற்றி பேசணும், ஒரு திட்டத்தை பற்றி பேசணும். அதில் கருத்து வேறுபாடு இருக்குது, அதில் குறுக்க கேள்வி இருக்கிறோம், விதண்டாவாதம் பண்ணுறோம். கடைசியில் ஒரு தீர்வு கிடைக்குது. அதுதான் தீர்வு. அந்த தீர்வு கிடைக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன். இனி என்ன வேணாலும் செய்யுங்க. குறுக்க போங்க, மறுக்க போங்க, பெரட்டி போடுங்க, திருப்பி போடுங்க, என்னமோ பண்ணுங்க. ஆரோக்கியமான விவாதம் கூட தீர்வு கிடைக்கும். என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் கடைசியில் எண்ட் ரிசல்ட் என்ன? தீர்வு, சொல்யூஷன். மக்களுக்கு அதனால் என்ன பயன் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் கார்டு தூக்கி விட்டு பேசலாம், தப்பு கிடையாது. இது எல்லாம் சொல்லி பேசி முடிச்சு கடைசியில் ஒரு நச்சுன்னு சொல்லுவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் இனிமேலாவது இந்த துறையை பற்றி நன்றாக படித்து விட்டு வர வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இன்னும் கூட கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் சொல்லுவாங்கன்னா நம்மளை விட அவங்க விவரமாக இருப்பாங்க, நம்மளை விட நல்லா கேள்வி கேட்பாங்க, அவங்க கேள்வி கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. கலைஞர் மாதிரி போல பல்வேறு விதமாக வந்து சபை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவரும் வந்து கோடிட்டு காட்டுவார். இது இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், ஒரு பொறுப்பான ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இப்போ முதலமைச்சர் வந்து அவர் இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு லட்டு மாதிரி. ஒரு முதலமைச்சர் இவ்வளோ திட்டங்களை செய்கிறேன், இத்தனை வேலை செய்கிறாங்க, இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ செய்யும்போது ஒரு மனிதனால் எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணுமே தவிர, நியாயப்படுத்துமே தவிர அவருக்கெல்லாம் வேலை இல்லை, அவருக்கெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்காம யார் கேட்கணும்? எதிர்கட்சி தலைவர் கேட்கலாம், ஒரு சாதாரண குடிமகன் கேட்கலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்கலாம், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் யார் வேணாலும் கேட்கலாம். நிச்சயமா மக்களுடைய பணி தானே, மக்கள் பிரதிநிதி தானே. அவன் கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நம்ம சொல்ல முடியாதுன்னா ஐடி சம்மந்தப்பட்ட அதிகாரி சொல்லுவாங்க, அமைச்சர்கள் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதிகாரிகள் சொல்லுவாங்க, யாராவது சொல்ல சொல்லணும். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகளை கண்ணு கருத்துமா இருக்கும். அலசி ஆராயணும், அலசணும். போட்டிருக்கு 10 மணிக்கு அலசி எது சாதகம் எது பாதகம் எல்லாம் வள்ளின மெல்லினெல்லாம் அலசி ஆராய்ந்து கடைசியில் மக்களுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும், ஒரு தீர்வு வேண்டும். அதுதான் எண்ட் ரிசல்ட். அதை செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஆட்சியாளர்கள் என்று சொல்வதை தாழ்த்தவர்கள். விரைவில் கூட போகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி.